மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சூப்பராக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காடை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் இப்போ பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதில் 3 தக்காளி நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மிக்சியில் என்னென்னா 5 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். சீரகம், மிளகு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இன்னொரு கிரேவியில் நம்ம இப்போ பண்ணும்போது கூட அதுலேயும் போடணும். அதனால் நான் இதில் 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். வெங்காயம் நல்லா இதில் என்னென்னா பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நீங்கள் இதில் ஒரு பவுல், பெரிய பவுலில் 1 பவுல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா காடை கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி கூட. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி. இப்போ ஃப்ரை பண்ணுறது கூட நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த மசாலா எல்லாத்தையும் நாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ குக்கரில் தான் இந்த கிரேவி நான் செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காடை கிரேவி காடை எப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். சிக்கன் மாதிரி சீக்கிரம் வேகாது. அதனால் நான் குக்கரில் தான் செய்கிறேன். இந்த குக்கரில் இப்போ எண்ணெய் போட்டு நீங்களும் நல்லா அது எண்ணெய் சூடு ஆனதும் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாகவே ஆட் பண்ணாவே ஓகே தான். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். 2 பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் நம்ம 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா நீங்கள் இந்த ரெசிபியை பாருங்கள். ரொம்ப ஸ்பைசி இல்லைனாலும் காரம் ரொம்ப என்ன சொல்கிறது, காடை கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் ஃப்ரை ஆயிரும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இந்த விஷயம். யாருக்கும் தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். அந்த மசாலாவில் கூட இப்போ பாருங்கள், அந்த மிக்சியில் வச்சுருந்தால அந்த மசாலாவில் கூட நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது பச்சை மசாலா தானே போட்டு அரைக்க போகிறோம். அதனால் இப்போ காடை அந்த கவிச்சு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுனால மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம்னா அந்த பேட் ஸ்மெல் வராது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், எண்ணெயில் நல்லா வதக்கின உடனே இப்போ பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. அந்த வெங்காயம் கூட நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ நம்ம டொமேட்டோவை நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டொமேட்டோ 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தல அந்த டொமேட்டோ ஆட் பண்ணிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வரும். ஆல்ரெடி நம்ம 5 தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதுவும் கிரேவி கொடுக்கும். இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாய்க்கே. இப்போ பாருங்கள், நான் காடை ஒரு 8 காடை எடுத்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் தான் வச்சேன். நான் 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி போடுறேன். மஞ்சத்தூளும் இது ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் வந்து தக்காளி வந்து வதங்கலை, உங்களுக்கு தெரியும் வீடியோலேயே. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி வந்து. இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும் கிரேவிக்கு வந்து. வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள். ஆனால் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் காடை கிரேவிக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் வந்து தக்காளி வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா வந்து வேகட்டும். அதோட ரா ஸ்மெல் போனதும் இப்போ வந்து நம்ம காடையை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த காடையை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் வந்து அந்த காடை வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் வந்து நல்லா வந்து கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இந்த காடை எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா அப்படின்னா நல்லா வந்து மேஷ் ஆயிரும். வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நீங்கள் சிக்கன் சாப்பிட்றதோட காடை வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த கிரேவி வந்து நம்ம இப்போ போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவை வந்து குக்கரில் போட்டுட்டோம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து நல்லா வந்து வேகட்டும். நல்லா வந்து வெந்த உடனே அதோட ரா ஸ்மெல் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த கிரேவி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குது, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டிருக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கிறேன், பெரிய ஸ்பூனில் எல்லாம் போடல நான் ஆக்சுவலி. தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து குக்கர் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்ட உடனே இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி போட்டோம். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து எவ்வளோ திக்காகிடுச்சு அப்படின்ட்டு. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எடுத்து சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா காடை கிரேவி வந்து சூப்பராக வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். இதுக்கு குஸ்கா சாப்பாடு செஞ்சுருந்தோம் நாங்கள். குஸ்கா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், காடை கிரேவி செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் என்னுடைய ரெசிபி வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து குஸ்கா வந்து தான் செஞ்சுருந்தோம். குஸ்காவும் காடை கிரேவியும் தான் செஞ்சுருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.